பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடா 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 கைவிடா. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. மகாபரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எங்களுக்கு தஞ்சம் வேறில்லை, உண்மை இல்லாமல் எங்களுக்கு யாருமே இல்லை. ஆண்டவரே, நீரே எங்களுடைய தகப்பன், எங்களை அழைத்து தேவன், எங்களை இதுவரை இந்த ஊழியத்திலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிற தேவன். நாங்கள் யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனம் இடத்திலே தானே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலைவேளை ஆராதனையிலே நிறைய பேர் சோர்ந்து வந்திருக்கிறார்கள், உடைக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள், கவலையோடு கூட வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை நீ தேற்றி பலப்படுத்தி அனுப்புவீராக. நீ பார்த்துக் கொள்ளுகிற தேவன் தானே, பார்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே இந்த காலைவேளை ஆராதனை வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, கர்த்தர் பார்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு துயரமான பாதையை அவன் கடந்து போக வேண்டியிருந்தது. ஆண்டவர் அவருடைய தகப்பன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர். அப்படிப்பட்டதான இடத்தில் இருந்து கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அவனை தேவன் அழைக்கும் போது அவனுடைய வயது 75. கர்த்தர் அவனை அருமையான பூமியை அவனுக்கு காண்பிக்கிறார், வானத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உன்னால எண்ணக்கூடுமா என்று கேட்டார். இப்படியாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான். எப்படி அவனுடைய நேசத்தை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம் என்றால், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தான் எங்கே போகிறேன் என்று கூட தெரியவில்லை. ஏனால் அவனுக்கு தெரியும், வாக்கு பண்ணினவர் வல்லவர், வாக்கு பண்ணினவர் பெரியவர், வாக்கு பண்ணினவர் அதிசயமானவர், வாக்கு பண்ணினவர் ஜீவன் உள்ளவர், வாக்கு பண்ணினவர் ஒருபோதும் வாக்கை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் என்ற ஒரு ஆழமான விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தபடினாலேதான் அவனை வேதம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறது. அவன் விசுவாசத்தின் தகப்பன் மாத்திரமல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அருமையான நல்ல ஒரு ஜெப வீரன். சோதோம் குமாரா பட்டணம் அக்கினியினாலே எரியப்படும் போது அந்த பட்டணத்துக்கு வெளியே நின்று எப்படியாயிலும் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அந்த பட்டணத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிறான். அவன் ஒரு அருமையான ஒரு ஜெப வீரன். Glory to God. அவனுக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் அதிக சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியிலேதான் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அருமையான தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் பதிவு பண்ணும்போது இப்படி பதிவு பண்ணுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிற்று என்று பதிவு பண்ணுகிறது.
உங்களுக்கு உண்டாயிற்று என்று பதிவு பண்ணுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் பட்டியலிலே கூட இடம் பிடிக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பண்ணினபடியே, வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அவனுக்கு வயதான நாட்களில இந்த ஈசாக்கை தேவன் கொடுக்கிறார். அவன் மனைவிக்கு இந்த அளவு விசுவாசம் இல்லை, இந்த அளவு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு ஆழமான பார்வை அவளுக்குள்ளே இல்லாதபடினாலேதான் ஆகாரை அருமையான தேவனுடைய ஆபிரகாமோடு கூட சேர்த்து இஸ்மவேல் என்னும் ஒரு சந்ததியை, அவள் ஒரு சாபத்தின் சந்ததியை, இன்றைக்கு வரையிலும் உலகத்திலே அருமையான ஒரு பிரச்சனைக்குரிய சந்ததியாய் அருமையான இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு வரையிலும் இஸ்ரவேல் அருமையான இஸ்மவேல் என்னும் அந்த சந்ததி ஒரு சாபத்தின் சந்ததியாய் இருக்கிறது. தேசத்தின் அழிவிலே அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. Praise the Lord. அருமையான நான் காரியத்துக்கு வருகிறேன். இந்த ஈசாக்கை ஆண்டவர் அவன் ஓரளவு வளர்ந்து விட்டான். தன்னுடைய நேசம், தன்னுடைய பாசம். வயதான நாட்களிலே பிள்ளைகள் பிறந்தால் அந்த வயதானவர்கள் அதிகமாக நேசிக்கிற ஒருவர் உண்டென்றால் அவருடைய பிள்ளைகள் தான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீர்கள். பிள்ளைகள் தான் நேசி. ஆண்டவர் சொன்னார், அவனை நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். அழுகிறான், துக்கப்படுகிறான், வேதனைப்படுகிறான். ஒரு பைத்தியக்காரனை போல, அவன் பைத்தியம் பிடித்தவனை போல புலம்புகிறான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற இருதயம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு எப்படி எதிர்த்து நிற்க முடியும் என்று அவன் இருதயம் உடைகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இருதயம் நெருக்கப்பட்டது. ஈசாக்கை கூட்டிக் கொண்டு அந்த மலை உச்சிக்கு அவன் பிரயாணம் பண்ணுகிறான். வேலைக்காரன் கேட்கிறான், எஜமானே, பலிக்கான பொருட்களை எல்லாம் நீர் எடுத்திருக்கிறீர், ஆனால் பலி செலுத்த ஆடில்லையே. அவன் சொல்லுகிறான், வழியிலே சொல்லிக் கொண்டே போகிறான், ஒரு பைத்தியக்காரனை போல. பார்த்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்து ஈசாக்கு கேட்கிறாப்பா, என்னப்பா ஆடில்லையப்பா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் மகனே. பலிபீடத்தை எல்லாம் கட்டி அவனை, ஈசாக்கை பலிபீடத்திலே அவனை படுக்க வைக்கிறான். அப்பொழுதும் அழுகிறான் ஈசாக், என்னப்பா நீங்க செய்றீங்க? என்னையாப்பா நீங்க பலி செலுத்த போறீங்க? இல்லப்பா, கர்த்தர் சொன்னார்ப்பா. அவன் தன்னுடைய கையிலே இருக்கிற அந்த வாளை ஓங்கி தன்னுடைய மகனை வெட்டும்படி நிற்கிறான். கர்த்தருடைய சத்தம் மலையை குலுங்க பண்ணுகிற சத்தம், வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், பெண்மானை ஈன பண்ணுகிற சத்தம், அருமையான சமுத்திரத்தை வற்றி போக பண்ணுகிற அருமையான சத்தம், அருமையான இயற்கைகளை ஆளுகிற சத்தம். ஒரு சத்தம் மலையில காட்கிறது. அது சாதாரணமான சத்தம் அல்ல. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அல்லேலூயா. பார், திரும்பி பார். ஒரு ஆடு அங்கே நிற்கிறதை பார்க்கிறான். மானுடைய கரத்தை எல்லாம் அழுது கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவிழ்த்து விடுகிறான். அந்த ஆட்டை கொண்டு போய் அந்த பலியிலே பலி செலுத்தினது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு ஒரு பெயரிடுகிறான், யெகோவா ஈரே. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்றான் என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். எங்கே பார்த்துக் கொள்ளப்படும்? பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவது பர்வதம் தான். இந்த செய்தியின் ஆழத்துக்குள்ள உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். ஆபிரகாமின் சம்பவத்தை மாத்திரம் ஒரு சில வசனங்களை உங்கள் கண்களுக்கு முன்னே சொல்லி செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகம் 22 அதிகாரம் 8 வசனம். என் மகனே, ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். தேவன் தன்னுடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். ஆதியாகமம் 22 அதிகாரம்
9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள், நான் உனக்கு குறிக்கப்பட்ட மலை. அடுத்தது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசி. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனார். தேவன் குறித்த இடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற வசனம் எல்லா வீடுகளிலும் போர்டுகளிலும் இருக்கிறதை பார்க்கிறேன். பொதுவாக கிறிஸ்தவ உலகத்துல இந்த வார்த்தை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் புது வருட வாக்குத்தத்தமும் அநேக சபைகளில பொதுவாக இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்போது விசுவாசிகளானாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, ஜெபத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் உங்களை கொஞ்சம் ஆழமாய் கொண்டு போக விரும்புகிறேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நானும் பாடுகளில் இருக்கும்போது இந்த வாரத்தில் ரொம்ப அழுதிருக்கிறேன். சிபிஎம் பாஸ்டரோடு கூட ரொம்ப நேரம் இருந்த, 2 மணி நேரத்துக்கு மேல அவரோடு கூட இருந்தேன். அவர் சொன்ன வார்த்தை, பாஸ்டர், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவங்க யாரு கூட அவ்வளவு நேரம் செலவு பண்ண மாட்டாங்க. என்னவோ தெரியல, எனக்கு அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்களோடு கூட நான் ரொம்ப நேரம் இருந்தேன். அவரும் ஜெபம் பண்ணிட்டு அவரோடு கூட பேசி அவர் கடைசியாய் சொன்ன வார்த்தை, பாஸ்டர், கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வார். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. நீங்க வயதானவர்களா இருக்கிறீர்கள், நான் வாலிபனா இருக்கிறேன். உங்க நிலைமை எனக்கு புரிகிறது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலவேளை ஆராதனையில பார்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவன். Glory to God. உன்னை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எப்பொழுது அது அந்த நடக்கும், அந்த காரியங்கள் நடக்கும் என்றால், ஆபிரகாம் புறப்படும் போது ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு தரிசனமோ, ஒரு சொப்பனமோ, ஒரு வெளிச்சமோ, அருமையான அசிரி வார்த்தைகளோ ஒன்றும் அருமையான கிடைக்கவில்லை. ஒன்றையும் அவன் பார்க்கவில்லை. அவன் நடந்து வருகிறான். அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் ஆயிலும் திரும்பி ஒருமுறை கர்த்தர் சொல்லுவாரா? இருதயத்தை தேற்றுவாரா? ஆவியை பலப்படுத்துவாரா? ஆத்துமாவை பலப்படுத்துவாரா? இல்லை, அவன் அழுது கொண்டே போகிறான். அவர் கண்ணீரையும் பார்க்கிறார், பேசவில்லை. கர்த்தர் எங்கே பார்த்துக் கொள்வார் என்றால் அந்த வசனம் தெளிவாய் எழுதியிருக்கிறது, பர்வதத்திலே. ஆமென். அருமையான விசுவாசியே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வார். எப்பொழுது பார்த்துக் கொள்வார்? எங்கே பார்த்துக் கொள்வார்? அந்த இடம் எங்கே என்றால் பர்வதம். நீங்கள் பர்வதத்திற்கு போனால்தான் ஆட்டை பார்க்க முடியும். பலி செலுத்தும் போது கூட ஒண்ணும் சொல்லல, கட்டை எடுக்கும் போது கூட ஒண்ணும் சொல்லல, கயிறை கட்டும் போது ஒண்ணும் கூட சொல்லல, வாழ நோங்கும் போது கூட ஒண்ணும் சொல்ல. எல்லாவற்றுக்கும் செய்தி இருக்குது. அதுல ஒவ்வொரு செய்தி இருக்குது விசுவாசிகளை பலப்படுத்த. நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால் பர்வதம், மலை. ஏனென்றால் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஆண்டவர் சோதோம் குமாரா பட்டணம் எரிந்து அவன் வெளியே வருகிறான். அவன் சம்பாதித்த பொருட்கள் எல்லாம் அக்கினியிலே எரியப்பட்டு கிடக்கிறது. பாதி வழியிலே மனைவி உப்பு தூணாய் மாறி போனாள்.
லோத்தை ஆண்டவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார், நீ மலைக்கு போ, பாதுகாக்கப்படுவாய். நீ மலைக்கு போ, அருமையான மலையிலே பாதுகாப்பு இருக்கிறது, போ. அவன் சொல்றான், நான் மலைக்கு போக முடியாதுங்கிறான். அந்த மலைக்கு போயிருந்தால் அம்மோன் என்னும் சாபத்தின் சந்ததிக்கு தகப்பனாக அவன் மாறி இருக்க மாட்டான். மலைக்கு போயிருந்தால் ஆண்டவரோடு கூட வைத்திருந்த உறவு பலப்பட்டிருக்கும். மலைக்கு அவன் போயிருந்தால் தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவிலே அவன் கட்டப்பட்டிருப்பான். மலைக்கு போயிருந்தால் அருமையான தேவன் அவன் தரிசனம் பெற்றிருப்பான். மலைக்கு போயிருந்தால் அவன் கிருபை பெற்றிருந்திருப்பான். மலைக்கு போயிருந்தால் தன் பிள்ளைகளோடு கூட அவன் பாவம் செய்திருக்க மாட்டான். மலைக்கு போயிருந்தால் இவர்கள் அருமையான ஒரு பரிசுத்த சந்ததியாய் பூமியிலே பலுகி பெருகியிருப்பார்கள். இவன் மலைக்கு போக விருப்பமில்லாதவனாய் இருந்தபடினாலேதான் சாபத்தின் சந்ததி, அம்மோன் என்னும் சாபத்தின் சந்ததியின் கோத்திரத்திற்கு தலைவனாய் மாறினான். பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட பாவியையும் நேசிக்கிறவர், எப்பேற்பட்ட துரோகிகளையும் நேசிக்கிறவர், எப்பேற்பட்ட மனிதனையும் அவர் அரவணைத்துக் கொள்ளுகிறவர். புதிய ஏற்பாட்டிலே லோத்தும் வரலாம், லோத்தின் பிள்ளைகளும் வரலாம், லோத்தின் குடும்பங்களும் வரலாம். பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மலைக்கு ஏறி வா. யாத்திராகம புத்தகம் 24 அதிகாரம் 12 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து, மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வா. மலையில ஏறி வா. அங்கதான் 10 கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. அங்கதான் ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு. அங்கேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையான எப்படி நடக்க வேண்டும் என்ற சட்ட திட்ட ஒழுங்குகள் அங்கே கொடுக்கப்பட்டது. கீழே வந்து பார்த்தா நான் நினைக்கிறேன் இவங்களை எல்லாம் மலையில ஏத்திருந்தா ஒரு பிரச்சனை வந்திருக்காது. மலையில பாதியில இவங்களை வச்சுட்டு அவன் அதுக்கு மேல போயிருக்கும். இவங்க தாழ்வான இடத்தில் இருந்ததுனாலேதான் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அருமையான அவளை அருமையான ஆராதித்தார். சரி, உடைச்சிட்டான். சரி, கற்பலையை உடைச்சு போட்டான், கோபத்துல உடைச்சிட்டான் எல்லாம். சரி சரி, ஆண்டவர் மறுபடியும் எழுதி இருக்கிற வேலைய கீழே வச்சு செய்திருக்கலாம். நான் சொல்றேன்பா, நீ எழுதிக்கப்பா, நீ மலைக்கும் வர வேண்டாம். ஒண்ணு 40 நாள் உபவாசத்துல மலையில இருக்கிறான். திருப்பி 40 நாள் உபவாசத்துல மோசே மலைக்கு போனான். நிறைய பேருக்கு தெரியாது, மோசே 40 நாள் தான் இருந்தான்னு நினைக்கிறான். 80 நாள் அவன் உபவாசம். திருப்பியும் போறான். திருப்பி அவரு எழுதி கொடுக்கல, நீ எழுது, கற்பலையில் எழுதி கொடுத்தார். ஆனா நீங்க அங்க ஒரு காரியத்தை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அந்த வசனத்துல அவனை திருப்பியும் மலைக்கு தான் வர சொல்றார். ஆமென். நீங்க அதே உபாகம புத்தகம் 10 அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். மலைக்கு வாங்குறார். மலைக்கு வா. அருமையான சில மலைகளை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். உங்களை நான் முதலாவது அழைத்து கொண்டு போகிற மலை எது என்றால் ஜெபமலை. Glory to God. Prayer Tower சொல்றாங்களே, ஜெபமலை. Praise the Lord. நீங்கள் ஏன் மலைக்கு போக வேண்டும்? இந்த மலையின் அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், உங்கள் ஜெப வாழ்க்கை ஆழமா இருக்க வேண்டும். உங்கள் ஜெப வாழ்க்கை பலனுள்ளதா இருக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மலையின் அனுபவத்திற்கு ஒத்ததா இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் மாதிரியாய் அவர் இருக்கிறார். அவருக்கு ஜெபிக்க வேண்டிய தேவை இல்லை.
அவர் விண்ணப்பம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் மலையை அதிகமாக இயேசு விரும்பினார். நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்தால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். புதிய ஏற்பாட்டின் மலை எங்க இருக்கிறது தெரியுமா? புதிய ஏற்பாட்டின் மலை தேவனுடைய சபைதான். புதிய ஏற்பாட்டின் மலை அருமையான பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் மலை தேவனுடைய ஊழியக்காரனாயிருக்கிறான். புதிய ஏற்பாட்டின் மலை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகம். ஏன்னா இன்னி ஒரு மலை இல்லாத தேசங்களுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். மலை இல்லாத தேசத்தில் இருக்கிற நான் எழுச்சின்படியான மலையை அருமையான மேன்மைப்படுத்தி பேச விரும்பவில்லை. இஸ்ரவேலை சுற்றிலும் கர்த்தர் ஒரு அருமையான மலையாய் இஸ்ரவேலை சுற்றிலும் இருக்கிறதா. ஆகவே எதிரிகள் சீக்கிரமாய் அந்த தேசத்தை அருமையான உட்புக முடியாதபடி கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். ஆவிக்குரியவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அருமையான ஜெபமலை. ஒரு மனிதனை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, ஒரு தானியேல் ஒரு ஜெபமலை, எப்பாப்ராத் ஒரு ஜெபமலை, எஸ்தர் ஒரு ஜெபமலை, நெகேமியா ஒரு ஜெபமலை. ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அவர்கள் அடைவார்கள். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கும். அவருடைய காரியங்கள் எல்லாம் மேன்மையாயிருக்கும். அவருடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாயிருக்கும். அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்கும். அவர்கள் சபைக்கு ஆசீர்வாதமாயிருப்பார்கள், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பார்கள், தேசத்திற்கு ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அமெரிக்கா தேசம் உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை கொண்டு போக பாடுபட்ட தேசம். அமெரிக்கா தேசத்திலிருந்து வருகிற பணம் உலகத்திலே சுவிசேஷம் கொண்டு போன மிஷனரிகள் ஏராளம். அமெரிக்கா இருளுக்குள்ளே போனது. ஆனாலும் அங்கே அருமையான அவர்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். பெரிய மலை கட்டடத்தை இடித்து தகர்த்தார். அருமையான யுத்தங்களை சுற்றிலும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்ன அவர் அதிபர் பேர் என்ன? இப்ப வந்திருக்கிறவர் ட்ரம்ப். அவர் வந்தவன ஒரு சட்டம் போட்டிருக்கிறார், எல்லாரும் வீட்லயும் பைபிள் இருக்கணும். ஆமென். அப்போ நான் யோசிச்சது என்னன்னா, அமெரிக்கா மக்களுடைய ஜெபம். சரி, அந்த ஆளுதான் அப்படி சொன்னா, துணை அதிபர் சொல்றான் இயேசுவே ராஜாதி ராஜாங்க. அவன் சொல்றான் பழைய நிலைமைக்கு அமெரிக்கா போகணுங்கிறார். அவன் இந்த நாகரிகத்தை எல்லாம் அழிக்கணுங்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஜெபம் கேட்கப்படும். ஆமென். தேசத்திற்காய் அழுகிற கண்ணீர், தேசத்துக்காய் புலம்புகிற கண்ணீர் இந்தியாவிலே ஏராளம். நீங்க கேரளா ஒரு எழுப்புதலின் பட்டணம் என்று சொல்லலாம், ஆந்திரா ஒரு எழுப்புதலின் பட்டணம் என்று சொல்லலாம், தமிழ்நாடு ஒரு எழுப்புதலின் பட்டணம் என்று சொல்லலாம். ஆனால் வட மாநிலங்களை அப்படி சொல்ல முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கதறுகிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், ஊழியக்காரன் அழுகிறான். அவன் முகத்தை பார்த்தால் தெரியும், அருமையான இரும்பு போல் இருக்கும். தானியேல்
அந்த சந்தி மத்தியான வேளைகளிலே அவன் போராடுகிறான். ஐயா, அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியா? சிங்க கவிக்கு போறான், அவன் சொல்றான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த சிங்கத்தை பத்தி ஒரு ஹிஸ்டரி என்ன சொல்றாங்கன்னா, அந்த சரித்திரம் நான் படிச்சேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறவங்களுக்கு அங்க நிறைய சிங்கங்கள் இருக்குமா, சாப்பாடே போட மாட்டாங்களா 2-3 நாள். அதனால போடுறவங்களை என்ன செய்யுமா, அந்த எலும்பு கூட அது பவுடர் ஆக்கி சாப்பிடுமா, அவ்வளவு பசியில கிடக்குமா. இவனுக்குள்ள ஒரு பயம் இல்லை, இவனுக்குள்ளே ஒரு கலக்கம் இல்லை, இவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இல்லை. அவனுக்கு தெரியும், அருமையான சிங்கத்தின் வாயை தேவன் கட்டுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இவன் இப்பொழுது குழிக்குள்ளே போய்விட்டான், சிங்கத்தின் நடுவில் இருக்கிறான். அதுக்கு சாப்பிடணும் ரொம்ப ஆசை, அவனை விழுங்கணும்னு ரொம்ப ஆசை. ஒன்னு நான் தான் சாப்பிடுவேன், இப்படி கண்டம் போடுது. நான் அதெல்லாம் பார்த்திருக்கிறேன், சிங்க ஹிஸ்டரி எல்லாம் நிறைய பார்த்திருக்கிறேன். அது எல்லாம் நம்ம சாப்பிடலான்னு பாக்குது, ஆனா வாய தேவன் கட்டிவிட்டார். அருமையான தேவனை பிள்ளைகளை, உனக்கு விரோதமாய் போராடுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Amen. ஒருவேளை உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த 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 ஆயுதமும் வாய்க்காது. எந்த ஆயுதமும் வாய்க்காது. நான் தாழ்மையாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்களை கூட நீங்க அடிச்சிருங்க, எங்களை கூட திட்டிருங்க, எங்களை கூட கேவலமா எங்க குடும்பத்தை பேசுங்க, ஒண்ணு இல்ல. ஆனா சபைக்கு மட்டும் நீங்க ஒண்ணும் செய்திடாதீங்க. நான் வேணா சொல்றேன், டைட்டஸ் ஒரு 10 பேரை பிரிச்சு அந்த சுந்தர் ஸ்கூல்ல நடத்தின வாலிபன். அவன் நல்ல கார் டிரைவர். அவன் கார் டிரைவ் பண்ணும்போது நான் அவன் கூட போயிருக்கிறேன். அப்படியே இந்த திண்டிவனம் பக்கத்துல மண்ணு சரி, அப்படியே பஸ்ல போயிட்டான். அதுல கொடுமை என்னன்னா, அவன் மனைவி மேல பஸ்ல இருக்கிறான். அடக்காராதனைக்கு நான் போயிருந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அதோடி போச்சு, அந்த சபை அந்த வாரத்தோடி போச்சு. எதுக்காக சொல்றேன்னா, சபை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஏன்னா சபையில உங்களுக்கு நல்ல தெரியும், பிசாசு போராடுகிறான் என்பது எல்லா விசுவாசிகளுக்கும் தெரியும். 3 பேருடைய மரணத்தை நாம் இந்த வருஷத்திலே சபையிலே சந்தித்திருக்கிறோம். சபை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே போய்கொண்டிருக்கிறது, பாடுகளின் பள்ளத்தாக்கிலே போய்கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் இந்த சபை நிற்பதற்கு ஒரே ஒரு ரகசியம், ஜெபம்தான். ஆமென். நான் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், ஜெபம்தான். அங்கிருந்து நான் வழிக்கு வந்து சிஸ்டர் சொல்றாங்க, மண்டை இந்த பக்கம் அடிச்சிருந்தா நீ ஸ்பாட் அவுட்ங்கிறான். இந்த கால் மாத்திரம் இந்த பாருங்க, இன்னைக்கு வர நம்ம அடிபட்டு எவ்வளவு நாளாச்சு, இன்னும் அந்த இன்னைக்கும் ரத்தம் வந்து சேலர்ஸ். இதுல மட்டும் சுகர் வந்து உள்ள ஆழமா போயிருந்துன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், கால் எடுத்துருவாங்க சிக்மர் ஆஸ்பத்திரி. ஏதோ கர்த்தர் கிருபையா வச்சிருக்காரு, இன்னைக்கு அதுல பிளட் வந்துட்டே இருந்துச்சு. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நெருக்கங்கள். ஆனால் நீங்கள் பண்ணுகிறீர்களே ஜெபம், அருமையான சத்துரு மேற்கொள்ளவில்லை, சபையை மேற்கொள்ளவில்லை, சபையை மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் சபை தேவனுக்குரியது. முதலாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் ஜெயத்தை எங்கே பார்த்தான் என்றால், தானியேல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற இடத்தை எங்கே பார்த்தார் என்றால், தானியேல் யெகோவா ஈரே, அருமையான பார்த்துக் கொள்கிற தேவனே, அவன் சிங்கத்திலே பார்த்தான். நம்முடைய ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் மேன்மை, ஜெபத்தின் கர்த்தர் செய்த கிரியைகள், ஜெபத்தினாலே நடந்த அற்புதத்தை அவன் இடத்திலே போய் நீங்கள் காட்டால், எல்லாரும் அவன் மேல் பரிதாபப்பட்டார்கள். எல்லாரும் சொன்னார்கள், நீ அறிவில்லாதவன். அருமையான, ஏன் ராஜா சொல்லும் வரையில் நீ அருமையான ஜெபிக்காமல் இருந்திருக்கலாமே, ஏன் நீ ஜெபித்தாய்? உன் பதவி போனது, உன் மனைவி தெருவில் நிற்பாள், உன் பிள்ளைகள் தெருவில் நிற்பார்கள். உன்னை அருமையான அண்டி வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பட்டணத்தில் அருமையான கைவிடப்படுவார்கள். அருமையான, நீ ஒரு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த நீ இப்பொழுது சாக போகிறாய், சிங்க கபிலே சாக போகிறாய்.
அவன் சொல்றான் கர்த்தர் பார்த்துக் கொள்வாருங்க. அல்லேலூயா. ஆமென். பைத்தியமா தான் இருக்கும். சில சமயத்துல கெட்டு போர் சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போற மனுஷனுக்கு பைத்தியமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது மலைக்குள்ளே உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். அருமையான தொழுகையின் மலை, அல்லேலூயா. ஆராதனையின் மலை. வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அந்த மலையிலே ஆபிரகாம் தொழுது கொண்டான். நீங்கள் உங்கள் தொழுகை ஒரு மலையின் அனுபவத்திற்கு வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறார். தொழுகை குறித்து வேதம் சொல்லும் போது எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. ஐயா, உன் ஆராதனையிலே பரலோகம் இறங்கி வர வேண்டும். உன் ஆராதனையிலே தேவன் பிரியப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ரெண்டு ஆராதனை கிறிஸ்துவ உலகத்தில் நடக்கிறது, கிறிஸ்தவங்க மத்தியில் இருக்கிறது. மலையின் மேல் போய் ஆராதிக்கிற ஆராதனை, பூமியை சார்ந்து பூமிக்குரியவர்களை சார்ந்து ஆராதிக்கிற ஆராதனை. அதைதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார். நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது உங்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். சனிக்கிழமையே நீங்க ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க உங்கள் இருதயத்தின் ஆழத்துல, உங்கள் உணர்வின் ஆழத்துல, உங்கள் எண்ணத்துல, உங்கள் சிந்தையில அருமையான ஒரு ஆயத்தம் உண்டாய்கொண்டே இருக்க வேண்டும். என்றால் உங்களிடத்திலே சில குறைகள் இருக்கும், உங்களிடத்திலே சில பலவீனங்கள் இருக்கும், சில தவறுகள் நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் உம்மை ஆராதிக்க போகிறேன், உம்முடைய சத்தம் கேட்க போகிறேன், உம்மை துதிக்க போகிறேன், உம்மை மகிமைப்படுத்த போகிறேன். ஊழியக்காரன் மூலமாய் என்னோடு கூட நீர் இடைபட வேண்டும். ஊழியக்காரனை உம்முடைய கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். ஊழியக்காரனை அருமையான அவனுடைய பலவீனங்களிலே அவனை நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். இந்த நாளின் கால வேளையில அப்படிப்பட்ட உணர்வு. நீங்க செவந்திரே சர்ச்சில அவங்க சனிக்கிழமை அவங்க ஆராதனை, ஆனா வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேல அவங்க சமைக்க மாட்டாங்க, ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க. லெமன் சாதம் புளி சாதம் எல்லாம் கிண்டிட்டு அவங்க சொல்றாங்க 6 மணிக்கு மேல செய்ய மாட்டாங்க. ஜிக்மர் வேலை எவ்வளவு கிடைக்குமா? நேல்ஸ் வேலை கிடைக்குமாயா? ஜிக்மர்ல இன்னைக்கு சம்பளமே ஒரு நேல்ஸுக்கு 1.25 லட்சம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறான். அந்த வேலை வேண்டாங்கிறாங்க செவந்திரையில உள்ள சிஸ்டர்ஸ். நான் கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். டைரக்டர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தாங்க, எங்களுக்கு இந்த வேலை வேண்டாம், சனிக்கிழமை நாங்க வேலை செய்யற மாதிரி தான் எனக்கு இந்த வேலை வேண்டாம். அப்புறம் அவங்க மேட்னா ஆபீஸ்ல சொல்லி இந்த 2 பிள்ளைகளுக்கும் நீங்க அவங்க நைட் டியூட்டி கூட நாங்க செய்யறேங்கிறாங்க, மத்த டியூட்டி செய்யறோம், ஆனா சனிக்கிழமை செய்ய மாட்டேங்கிறான். ஒரு எழுச்சின்படியாய் ஆவியானவர் அங்கே இல்லை, ஆவியானவரை அவர்கள் பார்க்கவில்லை, தேவ சத்தம் இல்லை. என்ன செவந்திரியோடு எனக்கு ரொம்ப தொடர்பு உண்டு. அங்க உள்ளவங்க இப்ப கூட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் போன ஸ்கூல்ல நிறைய பேருக்கு இடம் வாங்கி +1 +2 இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அங்க போனா நம்மளை ரொம்ப கனப்படுத்துவாங்க. ஆனா செவந்திரியில எனக்கு கூட்டம் நடத்த கூட இடம் கொடுத்திருந்தாங்க, நம்ம கூட்டம் நடத்த இடம் கொடுத்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியம். தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு மாம்ச வைராக்கியத்தில் அவங்க வைராக்கியம் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆவியிலே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அந்த இடத்துல இருக்கிறீர்கள். அவர்களுக்குள்ள இருந்த வைராக்கியத்தை காட்டிலும் உங்கள் வைராக்கியம் பெரியதாக இருக்க வேண்டும். மாம்சத்துல வைராக்கியம் எப்படி இருக்குது? அவங்க கிறிஸ்தவங்க பாத்தீங்க, இங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு போறாயா, நடந்து போறான், செருப்பு இல்லாம போறாயா, குழந்தைய வச்சுட்டு போறாங்க, எப்படியாவது அம்மாவை பாத்திரன்னு போறாங்கயா.
மாம்ச வைராக்கியம். அப்படின்னா ஆவியிலே உங்கள் வைராக்கியத்தின் அளவுகோல் எப்படி இருக்கிறது? சிறைச்சாலைக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவர்களை அநேக அடிகள் அடித்து, பவுலும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து சரீரமெல்லாம் காயப்பட்டிருக்கிறது. பசி மேலையும் கீழையும் புடுங்குகிறது. வஸ்திரமெல்லாம் கிழிந்து போய் கிடக்கிறது. அருமையான கைகளிலும் கால்களிலும் விலங்கு மாட்டப்பட்டிருக்கிறது. நடு ராத்திரியிலே அவர்கள் என்ன பாடியிருப்பார்கள் தெரியுமா? ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீர் பெரியவர். மூன்றாவது மலைக்குள்ளே உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன். வாசிக்கலாம் வசனத்தை. யாத்திராம புஸ்தகம் 24 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். அல்லேலூயா. மலையாய சபை பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கிற இடம். மலையாய சபை கர்த்தர் பேசுகிற முழங்குகிற இடம். மலையாய சபை உன்னை மகிமை உள்ள மனுஷனாய் மாற்றுகிற இடம். மலையாய சபை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உன்னை மறுரூபமாக்குள்ளே நடத்துகிற இடம். மலையாய சபை உன்னை புதிய மனிதனாய் மாற்றுகிற இடம். மலையாய சபை அருமையான தேவ மகிமையை அருமையான அவன் பார்க்க கூடாதபடி ஒரு மகிமை மலையின் மேல் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. யாத்திராம புஸ்தகம் 33 அதிகாரம் 18 வாசிக்கலாம். 33:18 அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர் என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நெல்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என் கரத்தினாலே உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய். என் முகமோ காணப்படாது என்றார். பவுல் எழுதுகிறாரு, 500க்கு அதிகமான பேருக்கு தரிசனமானீர். அகால பிறவியா இருக்கிற எனக்கும் தரிசனமானீர். ஆமென். புராபா சந்தரக தரக பாபா பாபா. எனக்கும் நீர் தரிசனமானீர். சபை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 2 வசனம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4 அதிகாரம் 1 வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு பர்வதத்தின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். காதா ராகா பாபா 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 பாபா. சபை தேவனுடைய மகிமையை காண்கிற ஊழியத்திலே எனக்கு மறக்க முடியாத ஒருவர், ஒரு வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார், திருபுவனையில ஹெட்மாஸ்டர் இருந்தார். பயங்கரமான குடிகாரர், கம்யூனிஸ்ட் பேச்சாளர். அப்போ சபையில 5-6 பேர் தான் வருவாங்க, சின்ன அந்த கொட்டையில. இந்த அமலா சிஸ்டருடைய சொந்தக்காரன் ஒரு பையன் தான் நம்ம சபைக்கு அவரை கூட்டு வந்தான். அவர் கூட்டிட்டு வரும்போது சில கண்டிஷன் சொன்னார். நான் கைலியில தான் வருவேன், நான் குடிச்சுக்கிட்டு தான் வருவேன், அங்க வந்து எதுவும் என்ன செய்யக்கூடாது, சும்மா சேர்ல நீ கூப்பிட்டதுனால சேர்ல உட்கார்ந்து வருவேன். எனக்கும் இந்த மாதிரி
இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை அப்படியே அவர் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து நல்ல தண்ணியில வந்தார். குடிச்சிட்டு கையில கட்டிட்டு பின்னாடி அவர் வந்து சேர் போட்டு ஒன்று கொடுத்தான். ஆராதனை முடிஞ்சு அவர் என் பிரசங்கத்தை கேட்டார் பாருங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பேசினதை நான் பார்த்ததே இல்லை. கம்யூனிஸ்ட் பேச்சாளர்னா ஒரு மேடையில பேச நான் இவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும். அங்க பேசுறவன் எல்லாமே ப்ரிப்பேர்ல தான் பேசுவான். அதுவும் 10 நிமிஷம் பேசுறதுக்கு. அவன் கடைசியா சொன்னா, இயேசுநாதர் இந்த மனுஷனோடு கூட இருக்கிறாருன்னா. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியா இருந்தான். நான் ரொம்ப சொல்ல விரும்பவில்லை. அவன் ஆண்டவரை இப்படிதான் சொல்லிட்டே இருந்தான். என்ன பார்க்கும்போது சொன்னா, உங்ககிட்ட இயேசுநாதர் இருக்கிறார், இல்லைன்னா எப்படியா நீ பேச முடியும்? ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்புகிறது. ஆண்டவருடைய மகிமை உன்னை அருமையான சொடு. ஆண்டவருடைய மகிமை உன்னை மாற்றும். கர்த்தர் உன்னை மாற்றுகிறவர், கர்த்தர் உன்னை உருவாக்குகிறவர், கர்த்தர் உன்னை அருமையான தேவன் இப்படி வெளிச்சமாய் மாற்றுகிறவர், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுகிறவர். ஆமென். மகிமை அவன் முகத்தை அருமையான மூடிக்கொண்டு வந்தான். அவன் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவன் முகம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை மற்றவர்கள் பார்க்க முடியாதபடி அவன் மூடிக்கொண்டு வந்தான். மலை உன்னை மகிமைப்படுத்துகிற இடம், மலை உன்னை உருவாக்குகிற இடம், மலை உன்னுடைய பாவ சாப கட்டுகளை அறுக்கிற இடம், மலை உன் வியாதியின் கொடுமையை உன்னை விட்டு விலக்குகிற இடம், மலை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வெளிச்சத்தை உண்டாக்குகிற இடம். டிஜிஎஸ் தினகரன் திருநெல்வேலி அவர் சொந்த ஊர். அங்கிருந்து வருவாங்களாம் மெட்ராஸுக்கு பாக்குறதுக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊழியம். அவர் இன்டர்நேஷனல் பிரசங்கர். காத்து கிடப்பாங்க. அவன் பீவன் சொல்லுவானா, அந்த குக்கா சொல்லுவானா, ஐயா காலையிலே வந்துட்டாங்கய்யா, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்கய்யா. அவரு என்ன நினைச்சாரா, ஏதோ பண உதவிக்காக நம்ம ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்கிறாங்க, ஏதாவது செய்யணும்னு நினைச்சு வந்திருக்கிறாங்கன்னு. சரி அவங்கள வர சொல்லுங்க சொன்னா, அவங்க வந்து சொன்னாங்களா, ஐயா நாங்க பணம் வாங்கவோ பொருள் வாங்கவோ உங்ககிட்ட வரல, உங்களை பார்த்துட்டு போனோம், உங்ககிட்ட மகிமை இருக்குது, உங்க மகிமையும் முகத்தையும் பார்த்துட்டு போனா எங்களுக்கு நல்ல காலம் நடக்கும், வந்தோம் பார்த்துட்டோம் போறையா, ஒரு ஜெபம் மட்டும் பண்ணி விடுங்க. அவர் சொல்றாரு, அவ்வளவு தூரத்திலிருந்து பஸ்ல வர்றாங்க. பேங்க் அவர் எந்த பேங்க்ல போட்டாலும் கூட்டம் இருக்கும். நீங்க பாஸ்புக் குவிஞ்சு போயிரும். பெரிய அவரை பாக்குறதுக்கு வருவாங்களாம். அதுவும் பார்க்க முடியாது, கண்ணாடியில பாக்குறது தான். அங்க உள்ளெல்லாம் போக முடியாது, கண்ணாடியில நின்று பாக்குறதுக்கு அவ்வளவு ஜனங்க வருவாங்களாம் பேங்க். கர்த்தர் உன்னை ஒரு மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் தன் கரத்திலே வனைவாராக. நீ பூமியில எத்தனை வருஷம் ஜீவித்தா என்பது முக்கியமல்ல, பூமியிலே எத்தனை ஆண்டு வாழ்ந்தா என்பது முக்கியமல்ல, பூமியிலே அருமையான தேவனுக்காக நீ எத்தனை வருஷம் பிரகாசித்தாய், தேவனுக்காக எத்தனை வருஷம் கிரியை செய்தாய், தேவனுக்காக நீ என்ன பாடுகளை பட்டாய். நீ பேசப்படுகிற மனிதன் தானா, பேசப்படுகிறதான மனுஷிதானா? உன் சந்ததி பேச வேண்டும், உன் பிள்ளைகள் பேச வேண்டும், உன் பேர பிள்ளைகள் பேச வேண்டும். அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறான். மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறான், மரித்தும் இன்றைக்கும் பேசுகிறான். நீங்க மகிமை அடைகிற ஒரு மனுஷனா இருந்தால், மகிமையை பெற்ற ஒரு மனுஷனாயிருந்தால், மகிமையை மலையின் மேல் தரிசித்த ஒரு மனிதனாயிருந்தால், தேசம் பேசும், பட்டணம் பேசும், சபை பேசும், உன் குடும்பம் பேசும், உன் உறவுகள் பேசும். 4வது இடத்திற்கு நான் உங்களை அழைத்து முடிக்க விரும்புகிறேன். 4வது மலைக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். இந்த மலை பாதுகாப்பான ஒரு இடம். வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 8:4. அராத் என்னும் மலையின் மேல் பேழை தங்கிற்று.
எல்லா இடத்திலையும் சாவு, எல்லா இடத்திலையும் மரணம். கர்த்தர் சபை என்னும் பேழைக்குள்ளே நோவாவையும் உடைய குடும்பத்தையும் கர்த்தர் வைத்திருந்தார். உண்மையானது அரராத் மலையிலே தங்கிற்று. அரராத் மலை, அந்த கண்மலை இயேசுவே. Praise the Lord. அவர்கள் அந்த வாசனத்தை வாசிக்கலாம். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று போடப்பட்டிருக்கிறது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அரவணைப்புல நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். சத்ருவாய பிசாசு இன்னும் கொஞ்ச காலம் உண்டென்பதை அறிந்து அவன் தேவனுடைய பிள்ளைகளையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளையும் விழ வைத்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் வழி போக பண்ணுகிறான். வாசிக்கலாம். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. என்னாலும் சொல்லுகிறேன், அரராத் மலையா இருக்கிற தேவ சபையில நீங்கள் நிற்க வேண்டும். அரராத் என்னும் தேவ சபையிலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு இடம் அரராத் மலை. ஒரு பெரிய அழிவு தேசத்திலே உண்டாக போகிறது. பெரிய சேதம் உண்டாக போகிறது. கொரோனாவை நீங்கள் பார்த்தீர்கள். அருமையான அதை போல கொள்ளை வியாதிகள் தேசத்திலே உண்டாகும். மரணம் உண்டாகும், ஆபத்து உண்டாகும், அழிவு உண்டாகும். என்ன எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். சபையோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். சபையோடு கூட கட்டப்படுங்கள். நிந்தைகளை அனுபவிக்கலாம், அவமானங்களை அனுபவிக்கலாம், நெருக்கங்களை அனுபவிக்கலாம். அதற்கெல்லாம் மகிமையிலே பலன் உண்டு. பவுல் எழுதுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை அருமையான ஒருவர் எழுதுகிறார், அது பஞ்சிமத்தை அல்ல, அது முள்ளிலே நடந்து போகிற ஒரு வாழ்க்கை. அது அருமையான தேவன் மலர் வளையம் அல்ல, அருமையான குத்துகிற இடங்களிலே, பாறை, கடினமான பாறைகளிலே சில சமயங்களிலே நீங்கள் நடந்து போக வேண்டும். முட்களின் மத்தியிலே நடந்து போக வேண்டும். பாடுகளும் நெருக்கங்களின் மத்தியிலே நடந்து போக வேண்டும். ஒன்றை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் காரியங்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். மறுபடியும் செய்தி வசனத்தை வாசிக்கலாம், நான் முடிக்கிறேன். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். அப்படியே நான் சொல்கிறேன். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார். தைரியத்தை விட்டுவிடாதே. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நில்லு. மறிப்பதில்லை, நீ வாழ்வடைவாய். நீ மறிப்பதில்லை, உன் பிள்ளைகள் வாழ்வடையும், உன் குடும்பம் வாழ்வடையும். நீங்கள் வாழ்வீர்கள், வாழ்வீர்கள், வாழ்வீர்கள். கர்த்தாவே, எங்களோடு கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு யாரும் இல்லப்பா, நீதான்பா, சபதாப்பா எங்களுக்கு உண்டு, வேற எதுவும் இல்லப்பா. மக்கள் தானையா எங்க உறவு கர்த்தாவே, வேற உறவில்லை கர்த்தா. எல்லா உறவுகளை உதறிவிட்டுதான் நான் வந்தது உங்களுக்கு தெரியும்பா. கர்த்தாவே, எங்களுடைய கரத்தில் எங்களை வைக்கிறோம். எங்களையும் நீர் மாற்றிக் கொள்கிற தேவன், அதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். இந்த மகிமையான கரத்திலே சபை மக்களை வைக்கிறேன், எங்களையும் வைக்கிறேன், பிள்ளைகளையும் வைக்கிறேன். ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் உடைய கரத்தில் எந்த ஊழியம் தொய்வில்லாது நடப்பதாக. காலைவேளை பள்ளிக்கூடத்திலே அநேகர் வந்தார்கள் ஐயா. இந்த வார்த்தையை நான் அங்கே பிரசங்கித்தேன். கர்த்தாவே, எங்களை வெட்கப்படுத்தவில்லை, அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எல்லாவற்றையும் வைக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதா.